Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1984ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஏர் அண்ட் ஓஷன் சர்வீசஸை யூஸ் பண்ணி ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு 4 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற சர்வீசஸ்னு பார்க்கும்போது ஏர் அண்ட் ஓஷன் ஃப்ரைட் ஃபார்வர்டிங், ட்ரக்கிங், வேர்ஹவுசிங், கஸ்டம்ஸ் புரோக்கிங், டெக்னாலஜி ட்ரிவன் எக்ஸ்பிரஸ் கார்கோ அண்ட் பார்சல் டெலிவரி அண்ட் அதர் வேல்யூ ஆடட் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பிசினஸ்ல வேர்ல்ட் ஏசிடி ரேங்கிங்ல இந்த கம்பெனி கண்டினியூஸா 4 இயர்ஸா நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் கூட ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி கார்கோ, ஏர் இந்தியா கார்கோ, எமிரேட்ஸ், லுஃப்தான்சா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் கூட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க்ஸ் ஆன WCA, AOP, C5C, MGLN, GFA அண்ட் பிக் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட குளோபல் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் கம்பெனி வந்து ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா ஃப்ரைட் புக்கிங், ஷிப்மெண்ட் ட்ராக்கிங், ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், டாக்குமெண்டேஷன் அண்ட் ஆபரேஷனல் ரிப்போர்ட்டிங் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 320 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது ஏர் கார்கோ சர்வீசஸ்ல இருந்து 77.02% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓஷன் கார்கோல இருந்து 15.02% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் அதர் சர்வீசஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஏர் கார்கோல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது ஏசியா ரீஜன்ல இருந்து 85.51% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA அண்ட் நெட் வொர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 63.52 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெட் வொர்த் பார்க்கும்போது 332.64 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 131 rupees சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 138 rupees per ஷேர்னு சொல்லிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல earnings per share வந்து 3.56 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 38.76 வரும். இப்போ ஃப்ரைட் கார்கோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட இதை கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 491ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7352 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல 2.26% தான் மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 14.15% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ROCE வந்து 18.11% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம்.
ஃபினான்ஷியல் இயர் 23ல இந்த கம்பெனி வந்து 1.44 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 24ல 0.80 rupees அண்ட் 25ல 0.20 rupees அளவுக்கு கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஃப்ரைட் கார்கோ இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது டெலிவரி லிமிடெட், டிவிஎஸ், சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ், மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க அண்ட் மார்க்கெட் லீடரா டெலிவரி இருக்காங்க. பட் டெலிவரி வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்பவே வீக்கா இருக்காங்க. பட் ஸ்கைவே ஏர் சர்வீசஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கார்கோ இண்டஸ்ட்ரி வந்து இந்தியால கன்சிஸ்டன்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. எஸ்டிமேட்டட் ஃப்ரைட் வால்யூம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2032 பார்க்கும்போது 8000 மில்லியன் டன்ஸை டச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸ் ரீபேமெண்ட்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து 24th ஆகஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 27th ஆகஸ்ட் க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 100 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 583 crores அண்ட் இதுல 399 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ அலாட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து 28th நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் வந்து செப்டம்பர் 1. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ப்ரீ ஐபிஓல 79.14% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க அண்ட் போஸ்ட் ஐபிஓல பார்க்கும்போது 56.82% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. ஃபைனலா ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 28 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 20% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல இருக்கேன். என்னோட ஃபைனல் டிசிஷனை செகண்ட் ஈவினிங் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். நான் வந்து ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக மட்டும் தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.